ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, மற்றவர்களை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் உன் உடன் பிறந்தவர்களை பற்றி நான் இப்போது உன்னிடம் பேச வேண்டும். உனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டி உன்னை தனிமைப்படுத்தி உன் சொந்த பந்தங்களிடத்தில் எல்லாம் உன்னை தாழ்மையடைய செய்து உன்னை பற்றிய வேண்டாத செய்திகளை அவதூறுபடுத்தி உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை கையெடுத்திருக்கிறாய். அன்பு பிள்ளையே, அவமானம் என்றால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தெரிந்த உன் உடன்பிறப்பு இதுபோல ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு உனக்கு எதிரான காரியங்களை செய்து உன்னை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். நீ உடன் பிறந்தவள் என்று எப்படியெல்லாம் பார்த்திருப்பாய், எத்தனை அன்பு வைத்திருப்பாய். உனக்கு இல்லை என்றாலும் உன் உடன் பிறந்தவளுக்கு வேண்டும் என்று எடுத்து வைத்து ஒரு தாயின் அன்பை கொடுத்து ஒரு பரிவை காட்டி பிள்ளையை போல் வளர்த்து வந்தாயே. இதுபோல் உடன்பிறப்புகள் இருந்தும் இல்லாமல் இருந்து விடலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அளவுக்கு மீறிய அன்பை யாரிடமும் வைத்து விடாதே. நீ அன்பை மட்டும்தான் வைத்திருக்கிறாய், ஆனால் அவர்கள் அனைவருமே வெறுப்பை மட்டும்தான் உன்மீது வைத்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் பேசி தீர்த்து கொண்டு உன்னிடத்தில் எதையுமே கொண்டு வராமல் உன்னை ஆரம்பத்திலிருந்தே தனியாக வைத்து தனியாகவே வாழவிட்டார்கள். உன் குடும்பம் முன்னேறக்கூடாது, உன் குடும்பம் தழைத்து விடக்கூடாது, உன் பிள்ளைகள் வளர்ச்சி அடையக்கூடாது, எந்த சந்தோஷமும் உன் குடும்பத்திற்கு கிடைத்து விடக்கூடாது. எப்போதும் அவர்களுக்கு கீழ்தான் நீ இருக்க வேண்டும். அவர்களால் தான் நீ உதவி பெற வேண்டுமே ஒழிய நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று என்றும் உன்னை மட்டம் தட்டி பார்ப்பதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. பிள்ளையே, என்னமோ தெரியவில்லை, உன்னுடைய கர்மா செய்யும் வேலையா என்று புரியவில்லை. யாரையெல்லாம் நீ நம்புகிறாயோ அவர்களெல்லாம் உனக்கு துரோகியாகத்தான் இருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்கள் இப்படி இருப்பது எத்தனை வருத்தத்தை உனக்கு கொடுக்கிறது என்று எனக்கு தெரியும். சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக கூட்டாக வாழ்வதுதான் உனக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே யாரும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இல்லை என்ற வருத்தம் உனக்கு மேலோங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். எத்தனைதான் அவர்கள் கெடுதல் செய்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் இன்னும் அவர்கள் மீது அன்பும் பாசமும் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது. என்ன செய்கிறது? நல்ல உள்ளம் படைத்த உன்னால் யாரையுமே வெறுக்க முடியாத சூழ்நிலையில் அல்லவா இருக்கிறாய். அன்பு பிள்ளையே, வெகுளியாய் நீ இருப்பதைத்தான் அவர்கள் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள். இனியும் அன்பு பாசம் என்று வேஷம் போடுபவர்களுக்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்றால் உன் வாழ்க்கை இங்கே நாசமாகிவிடும். அவர்களுக்கு முன்னிலையில் உன் கடமைகளை செய்து உன் பிள்ளைகளை கவனித்து உன் குடும்ப வளர்ச்சியை மேல் நோக்கு. தங்கமே, மற்றவர்களுக்காக வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்காதே. உன் மீது அன்பும் பாசமும் இல்லாதவர்களை நினைத்து நீ வாடாதே. உனக்காக இருப்பவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை தொடங்கு. கூட்டத்தை கூட்டி உன்னை அழிக்க நினைப்பவர்கள் அழிவில்தான் விழுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. உன்னுடைய வாழ்வை இழக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள் வாழ்வை இழப்பதை உன் கண்களால் காணுவாய். இப்போது கூட சொல்வாய், வேண்டாம் தாயே, எங்கோ சுகமாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று உன் உள்ளுணர்வு சொல்வதை நான் அறிகிறேன். பிள்ளையே, இந்த எண்ணம் உன்னிடத்தில் இருக்கும் வரை எந்த நிலையிலும் நீ விழுந்துவிட மாட்டாய். எந்த நிலையிலும் உன்னை விழவிட மாட்டேன் நான். உன் வாழ்க்கையில் என்றும் ஏணியாக உன் அன்னை இருந்து உனக்கு ஏற்றத்தை கொடுப்பேனே ஒழிய தோல்வியை கொடுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை அழிக்க நினைப்பவர்கள் அத்தனை பேரும் உன் கண் முன்னால் அழிவார்கள். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அன்பு பிள்ளையே, உன் அன்னை உனக்காக வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. விருப்பப்பட்டால்
விருப்பம் இருந்தால், இந்த அன்னையின் வாக்கு உனக்கு பலித்தால், இந்த அன்னையின் வாக்கு உன் மன நிம்மதியை கொடுத்தால், விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு. உன் அன்னையின் குரலில் வரும் இந்த பெண்ணிற்கு தீபாவளிக்கு ஏதாவது உதவிகள் செய். ஓம் சக்தி. நன்றி.